வெல்கம் டு பாலபாரதி பிவிசி அண்ட் யூபிவிசி இன்டீரியர். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பவானியில் பண்ண ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஜாம்சன் யூபிவிசி மெட்டீரியலில் 2 BHKல ஃபுல் இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் ஃபுல் டீட்டெயிலாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு 2.5 லட்சத்தில் வந்து டோட்டலாக இந்த வீடு ஃபுல்லாகவே இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ஜாம்சன் யூபிவிசி மெட்டீரியலில் வுட் அண்ட் ஃபினிஷிங்கில் ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூஜா ரூமு, டிவி ஷோகேஸு, ஃபோல்டிங் டைனிங் டேபிள், கிச்சனுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அக்சசரிஸ் எல்லாமே நம்ம வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்லைடிங் வார்ட்ரூப் பண்ணியிருக்கோம். ஸ்லைடிங் வார்ட்ரூப்லேயே நம்ம மிரர் செட் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கோம். அதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஒவ்வொன்றுமே எவ்வளோ பட்ஜெட்டில் ஒர்க் பண்ணியிருக்கோம், எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஜாம்சன் யூபிவிசி மெட்டீரியல் வந்து என்னென்ன குவாலிட்டி இருக்குது, அது எப்படி ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றது எல்லாமே நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிவி ஷோகேஸ் டிசைனு. இந்த டிவி ஷோகேஸ் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக கஸ்டமர் கேட்ட மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கோம். பேக் ஷீட் இல்லாமல் கீழே டேபிள் பொசிஷன் மட்டும் நம்ம வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். ரிமோட் கண்ட்ரோல் ஒர்க் ஆகிற மாதிரி உங்களுக்கு ஸ்லைடிங்கில் கிளாஸ் டிசைன் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே கஸ்டமர் கேட்ட டிசைனு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மேக் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட் வந்து இந்த டிவி ஷோகேஸோட ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 60லேருந்து 70 ஸ்கொயர் ஃபீட் தான் மினிமம் வரும். ஸோ இடத்துக்கு தகுந்த மாதிரி கஸ்டமர் கேட்குற மாதிரி நம்ம வந்து ஒர்க்கை வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஜாம்சன் யூபிவிசி மெட்டீரியல் வுட் அண்ட் ஃபினிஷிங்கில் ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த வுட் அண்ட் ஃபினிஷிங் பற்றி ஃபுல் டீட்டெயிலாக நம்ம வந்து ஆஃபீஸில் ஃபுல்லாகவே நம்ம கஸ்டமருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ வுட் அண்ட் ஃபினிஷிங் என்ன அப்படின்றது நான் ஒவ்வொரு வீடியோலையுமே நான் உங்களுக்கு தனித்தனியாக வீடியோலையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹால்லேயே பார்த்தீங்கன்னா ஃபோல்டிங் டைனிங் டேபிள் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். கஸ்டமர் கேட்டிருந்தாங்க, நெட்டில் சர்ச் பண்ணி இந்த டிசைன் கேட்டிருந்தாங்க. நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஜாம்சன் யூபிவிசி மெட்டீரியல் வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு சிங்கிள் சீட் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அந்த சிங்கிள் சீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெட்டீரியல் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஹெவியாக கொடுத்துருக்கோம். இந்த ஃபோல்டிங் டைனிங் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஷார்ட் வீடியோக்கு எடுக்கிறதுக்காக மேலே ஏறி நிச்சிருக்கேன். அந்த வீடியோ தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து நான் ப்ளே பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஜாம்சன் யூபிவிசி மெட்டீரியல் குவாலிட்டியான மெட்டீரியலில் நீங்கள் மேலேயே ஏறி நிச்சாலும் ஒன்றும் ஆகாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எந்த பிளேஸில் என்ன கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பாக்ஸ் டைப்பில் ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். மெட்டீரியல் அந்தளவுக்கு ஹெவியாக இருக்கும். 20 வருஷம் வாரண்டி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஃபோல்டிங் டைனிங் டேபிள் நீங்கள் கேட்குற மாதிரி எப்படி வேணாலுமே நம்ம மேக் பண்ணிக்கலாம். இது வந்து சின்னதாக இடம் ஸ்பேஸ் இருந்ததுனால நம்ம மேக் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பூஜை ரூம் பாருங்கள். இந்த பூஜை ரூம் வந்து மேக் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் இல்லாதனால நம்ம வந்து டைனிங் ஹாலில் இந்த பூஜை ரூம் ரெடி பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் டோர் ஓப்பன் பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா கிச்சனுக்குள்ளே போகும்போது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்கிள் டோரில் ஃபோல்டு பண்ணி ஓப்பன் பண்ணுற மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். கஸ்டமர் கேட்ட மாதிரியும் அதுக்கேற்ற மாதிரி வந்து மேக் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி சிஎன்சி கட்டிங் டிசைனோட பண்ணிக்கலாம். கீழே வந்து பார்த்திங்கன்னா படையல் போடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இழுத்து ட்ரா ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுக்கு கீழே குத்து விளக்கு வைக்கிற மாதிரி நம்ம வந்து டபுள் டோரில் வந்து மேக் பண்ணி கொடுத்துருக்கோம். இது எல்லாமே கஸ்டமர் கேட்குற மாதிரியும் இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சிஎன்சி டிசைன் நீங்கள் என்ன டிசைன் கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம மேக் பண்ணிக்கலாம். ஜாம்சன் யூபிவிசி மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாக ஹெவியான மெட்டீரியல் வந்து நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதுக்கு வந்து 20 வருஷம் வாரண்டி கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் நேரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதோட ஆப்ஷன் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பவானியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாடுலர் கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா தேவையான இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் பேஸ்கெட் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பூன் கரண்டி வைக்கிற மாதிரி, பிளேட் வைக்கிற மாதிரி, சின்ன பாத்திரம், பெரிய பாத்திரம், எக்ஸ்ட்ராவாக ஸ்பேஸ் இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம ஆயில் ஃப்ளோட் பேஸ்கெட் வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல 4 பேஸ்கெட் கரெக்டாக இருந்தது. ஸோ அது மட்டும் இல்லாமல் எல் டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா கார்னர் டோர் வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். தேவையான இடத்துல செல்ஃப் ரேக் கொடுத்து நம்ம ஃப்ரண்ட்டை மட்டும் கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ப்ரொஃபைல் ஹேண்டில் வந்து நம்ம இந்த கிச்சனில் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் நார்மல் ஹேண்டில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எஸ்எஸ்ல ப்ரொஃபைல் ஹேண்டில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மசாலா பாக்ஸ் வந்து கிளாஸ் டிசைனில் டோர் பண்ணியிருக்கோம். அதே லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைடிங் ஆப்ஷன் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்னிக்கு இடிக்கும் அப்படின்றதுக்காக நம்ம கிளாஸில் ஸ்லைடிங்கில் கொடுத்துருக்கோம். இந்த ரைட் சைட் கார்னர் ஃபுல்லாகவே சிம்பிளாக வந்து அவங்க ஆல்ரெடி கடப்பாக்கள் வச்சுருந்தாங்க. நம்ம ஃப்ரண்ட்டில் மட்டும் நீட்டாக கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் வந்து மார்பிள் டிசைன் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா மார்பிள் டிசைனில் வந்து நம்ம கிச்சனை வந்து ரெடி பண்ணியிருக்கோம். கீழே வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள் பேஸ்கெட் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓப்பனில் வந்து காத்தோட்டமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த வெஜிடபிள் பேஸ்கெட் யூஸ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா அரிசி ட்ரம் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். அரிசி பாக்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். நீங்கள் எவ்வளோ வேணாலும் உங்களுக்கு தேவையான இடத்துல அரிசி கொட்டி இந்த மாதிரி வீல் செட்டப்போடு நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவோம். இது எல்லாமே ஜாம்சன் யூபிவிசி மெட்டீரியல் நீங்கள் கேட்குற இடத்துக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம மேக் பண்ணி கொடுத்துருக்கோம். மேலே லாஃப்ட் ஃபுல்லாகவே டபுள் கலருக்கு ஆப்ஷனில் வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த கிச்சனில் டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட் தான் வரும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கொட்டேஷன் வந்து சேஞ்சஸ் ஆகும். ஆனால் இந்த வீட்டில் 200 ஸ்கொயர் ஃபீட்டில் கிச்சன் ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம்.
ஒரு சின்ன கிச்சன் இருந்தால் கூட மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு 10 8க்கு 8 இந்த மாதிரி மினிமம் ஒரு கிச்சன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே மினிமம் 150 ஸ்கொயர் ஃபீட் கண்டிப்பாக வரும். ஏன்னா நீங்கள் வந்து எல் டைப் கிச்சன் இருக்கும், எல் டைப் லாஃப்ட் இருக்கும், சின்னதாக ஒரு மசாலா பாக்ஸ் ஆகிட்டு இருக்கும். இந்த ஆப்ஷன் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக ஒரு 120 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஒரு சின்ன கிச்சன்னாலும் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 120 ஸ்கொயர் ஃபீட் கண்டிப்பாக வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கிச்சன் ஒர்க் கொடுக்குறீங்களா, பெட்ரூம் ஒர்க் கொடுக்குறீங்களா, இடத்துக்கு தகுந்த மாதிரி உங்களோட ரேட் வந்து கண்டிப்பாக சேஞ்சஸ் ஆகும். உங்கள் வீட்டில் ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட் இருக்கா, 500 ஸ்கொயர் ஃபீட் இருக்கா, இல்லை உங்களுக்கு 1000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கா, 2 பெட்ரூம் ஒரு கிச்சன் இருக்கா, அந்த மாதிரி எல்லாமே நம்ம சர்ச் பண்ணி பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க, டிஸ்டன்ஸ் எப்படி இருக்குது, இந்த டிரான்ஸ்போர்ட்லாம் எப்படி வரும் அப்படின்றது எல்லாமே செக் பண்ணிட்டு தான் ரேட் வந்து ஃபைனல் பண்ணுவாங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சோஷியல் மீடியாவில் எந்த ஒரு ரேட்டுமே நம்ம மென்ஷன் பண்ண மாட்டோம். ஸ்கொயர் ஃபீட் டீட்டெயில், ப்ரைஸ் டீட்டெயில், இந்த மாதிரி எந்த ஒரு ரேட்டுமே நம்ம இன்ஃபார்ம் பண்ண மாட்டோம். ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள், உங்கள் வீட்டில் என்னென்ன ஒர்க் இருக்கோ அதை ஃபோட்டோ எடுத்து அனுப்புனீங்கன்னா அதுக்கு உண்டான ஸ்கொயர் ஃபீட் டீட்டெயில் கண்டிப்பாக நம்மளோட எம்டி வந்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவாங்க. ஸோ இது இப்படி தான் நம்மளுடைய ப்ராசஸ் போயிட்டுருக்கும். ஆன்லைனில் நம்மளோட பேமெண்ட் பற்றி எந்த ஒரு டீட்டெயிலுமே இருக்காது. ஜஸ்ட் நீங்கள் நம்மளுடைய ஒர்க்கை பற்றி நீங்கள் ஃபுல் டீட்டெயிலாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்காக மட்டும்தான் நம்மளுடைய சோஷியல் மீடியாவில் வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம வந்து நீங்கள் நிறைய பேர் கால் பண்ணி கேட்கும்போது நீங்கள் இந்த ரேட் போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. அது எதுவுமே நம்மளுடைய சேனலில் இருக்க போகிறதில்ல. நீங்கள் அதர் சேனல் பார்த்துட்டு அதில் இருக்கிற மாதிரி நம்ம சேனல்லையும் வீடியோ பார்க்குறீங்க. ஸோ அந்த கான்செப்டில் தான் உங்களுக்கு தெரியும். நம்ம சேனலில் பாலாபாரதி இன்டீரியரில் ரேட் கண்டிப்பாக நம்ம மென்ஷன் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் பாருங்கள். மாஸ்டர் பெட்ரூம் வந்து ஸ்லைடிங் வார்ட்ரூப் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்லைடிங் வார்ட்ரூப்லேயே நம்ம வந்து அந்த டோர்லேயே வந்து பார்த்திங்கன்னா மிரர் செட் பண்ணியிருக்கோம். கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் பேஸில் வந்து பேக்ரவுண்ட் கொடுத்துட்டு மேலே பார்டர் மற்றும் பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே மார்பிள் டிசைனு. அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மார்பிள் டிசைனில் டிசைன் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபோல்டிங் டைனிங் டேபிள் நீங்கள் கம்ப்யூட்டருக்காக யூஸ் பண்ணுறதுக்காக எப்படி வேணாலும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம். இதோட டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் பீரோ வந்து பார்த்திங்கன்னா நம்மளே மேக் பண்ணியிருக்கோம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கடப்பக்கல் வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு பக்கம் பீரோ பண்ணும்போது அதில் நீங்கள் சேஃப்டி லாக்கர், ட்ராப்ஷன் நம்ம எல்லாமே மேக் பண்ணி கொடுத்துருந்தோம். இதே நீங்கள் இந்த மாதிரி கடப்பக்கல் லெஃப்ட் சைடில் இருக்கிற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரண்ட் கவர் மட்டும்தான் பண்ண முடியும். அதுக்கு மேலே நீங்கள் பாக்ஸ் இல்லை ட்ராப்ஷன் கேட்டிங்கன்னா அந்த இடத்துல மறுபடியும் மேக் பண்ணிக்கலாம். பட் ஆனால் உங்களுக்கு வந்து டபுள் காஸ்ட் தான். ஏன்னா நீங்கள் கடப்பக்கல் வச்சதும் ஒரு பக்கம் ஒரு அமௌண்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்மளும் ஒரு பாக்ஸ் டைப்பில் தான் ஒர்க் பண்ணோம். ஏன்னா நம்மளுடைய சேனல் ஸ்க்ரூ நிற்கிறதுக்காக மறுபடியும் நம்ம அந்த இடத்துல ஷீட் அடிப்போம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு டபுள் காஸ்ட் ஆகிடும். முடிஞ்ச அளவுக்கு சேஃப்டி லாக்கர், ட்ராப்ஷன் எல்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்மளே மேக் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இதெல்லாம் எதுக்காக கடப்பாக்கல் வைக்கிறாங்கன்னா ரெண்டல் பர்பஸ் விடுறவங்க, ஒரு இன்ஜினியர் வீடு கட்டுறாங்க அப்படின்னா அவங்க வந்து கல் வச்சுருவாங்க. இதே நீங்கள் ஓன் வீடாக நீங்கள் வந்து மேக் பண்ணுறீங்க, நீங்கள் தனியாக பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் இந்த ரைட் சைடில் இருக்கிற மாதிரி நம்மளே செல்ஃப் பண்ணிங்கன்னா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். தேவையான இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பார்ட்டிஷனை பிரிச்சுக்கலாம். கல் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் எந்த ஒரு பார்ட்டிஷனும் பிரிக்க. இந்த செகண்ட் பெட்ரூம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சேம் அதே டிசைன் தான் நம்ம மேக் பண்ணியிருக்கோம். மேலே லாஃப்ட் ஃபுல்லாகவே ஒயிட் பேஸில் கொடுத்துட்டு சின்ன பார்டர் மட்டும் பிளாக் கலரில் கொடுத்துருக்கோம். சேம் அதே மாதிரி தான் கீழே ஸ்லைடிங் வார்ட்ரூப் கொடுத்துருக்கோம். இந்த ஸ்லைடிங் வார்ட்ரூப் வந்து பார்த்தீங்கன்னா சேம் மிரர் ஆப்ஷன் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஸ்லைடிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம எப்கோ பிராண்டில் தான் வாங்குகிறோம். எப்கோ பிராண்டில் சாஃப்ட் க்ளோஸ் தான் நம்ம வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். சாஃப்ட் க்ளோஸ், நார்மல், இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன் வரும். ஃப்யூச்சரில் எந்த ஒரு கம்ப்ளைண்ட் வராது வேணாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சாஃப்ட் க்ளோஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் என்னதான் ஃபோர்ஸாக தள்ளினாலுமே அது வந்து உங்களுக்கு சாஃப்டாக தான் போய் வந்து க்ளோஸ் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சாஃப்ட் க்ளோஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். எப்கோ பிராண்டட் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக வயசில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூமு. இந்த வீடு ஃபுல்லாகவே டோட்டலாக ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 லட்சத்தில் வந்து நம்ம ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஜாம்சன் யூபிவிசி மெட்டீரியலில் குவாலிட்டி மெட்டீரியலை நம்ம வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த மெட்டீரியல் நம்மளுக்கு எங்கே வருது பார்த்தீங்கன்னா, எங்கேருந்து வருது பார்த்தீங்க அப்படின்னாக்கா மலேசியாலேருந்து இம்போர்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறோம். இந்த மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே கேட்டிங்கனாலும் செகண்ட் குவாலிட்டி கண்டிப்பாக வராது. ஒரே பிராண்டு ஒரே குவாலிட்டியில் டக்சர் ஃபினிஷில் ஒர்க் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் யூபிவிசியில் வந்துட்டோம். நீங்கள் என்ன கலர் கேட்குறீங்களோ அந்த கலரில் வந்து நம்ம மேக் பண்ணிக்கலாம். இல்லை வீடு ஃபுல்லாக இந்த மாதிரி சிங்கிள் கலரில் வேணாலும் நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ரூமுக்கும் ஒவ்வொரு கலர் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சிங்கிள் கலரில் வேணாலும் நீங்கள் வந்து போயிடலாம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கலர் ஃபேட் ஆகிறது, பெண்ட் ஆகிறது, பிரேக் ஆகிறது, இந்த எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம 20 வருஷம் வாரண்ட்டி கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் எந்த கம்ப்ளைண்ட்னாலும் நீங்கள் சொன்ன நாள்லேருந்து ஒரு 10 டேஸ்க்குள்ளே உங்களோட கம்ப்ளைண்ட் ஒர்க்கை கண்டிப்பாக வந்து நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவோம்.
கொடுத்துருக்கோம். இந்த சைட் வந்து பார்த்திங்கன்னா பவானியில் ஒர்க் பண்ணியிருக்கோம். பவானி ஈரோடு ஃபுல்லாகவே நம்ம நிறைய பிளேஸ் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஜாம்சன் ஷோரூம் வந்து பார்த்திங்கன்னா 15 இடத்துல பிரான்ச்சஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஈரோடில் புதுசாக வந்து நம்ம பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இந்த 15 பிரான்ச்சுமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிட்ருக்கும். வீடியோவில் எந்தெந்த பிளேஸில் இருக்குது அப்படின்றது எல்லாமே டிஸ்பிளே ஆகிட்ருக்கும். நீங்கள் நீட்டாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஜாம்சன் பிராண்டோட குவாலிட்டி வைஸ் தெரிஞ்சுக்கோங்க. வீட்டில் ஒரு டைம் தான் நீங்கள் வந்து இன்டீரியர் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஸோ ஒரு டைம் வந்து நம்மளோட ஜாம்சன் ஷோரூம் வந்து பாருங்கள். பிவிசி யூபிவிசி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிசி மெட்டீரியல் புதுசாக லான்ச் பண்ணியிருக்கோம். அந்த மெட்டீரியல் உங்களுக்கு இன்னுமே ஹெவியாக இருக்கும். வுட்டோட ஹெவி வந்து நம்ம ஜாம்சன் எஸ்பிசி மெட்டீரியல் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அந்த மெட்டீரியலோட குவாலிட்டி வைஸ் நீங்கள் எல்லாமே போய் தெரிஞ்சுக்கலாம். இன்னும் வந்து ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஒர்க்கை வந்து ரெடி பண்ணியிருக்கோம். உங்களுக்காகவே ஒவ்வொன்றுமே பார்த்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஒரு டைம் வந்து நம்மளோட ஜாம்சன் ஷோரூம் போய் பாருங்கள். குவாலிட்டி வைஸ் செக் பண்ணுங்கள். ரேட் வந்து கம்பேர் பண்ணி பாருங்கள். நம்மளுடைய குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பாக ரேட் இருக்கும். ஏன்னா ஜாம்சன் பிவிசி யூபிவிசி ப்ளஸ் எஸ்பிசி எல்லா மெட்டீரியலுமே ஒரிஜினல் ரா மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா 85% நம்ம கொடுக்குறோம். ஸோ அந்த கொடுக்கறதுனால நமக்கு குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு காம்ப்ரமைஸ் இல்லாமல் நீட்டாக ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக ஒரு டைம் வந்து நம்மளோட ஆஃபீஸை வந்து கண்டிப்பாக நேரில் போய் விசிட் பண்ணி பாருங்கள். குவாலிட்டி வைஸ் செக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.